உங்கள் எமோஷன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஒரு தெளிவான முடிவு எடுக்க எப்போவுமே நீங்கள் தடுமாறுறீங்களா? நீங்கள் எமோஷ்னலி இன்டெலிஜென்ட் பர்சனாக இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நமக்கு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத இஐ இல்லை இக்யூ அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணர்ச்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும், நம்மளுடைய உணர்வுகளை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறதும், அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதும், அந்த உணர்ச்சிகளை கொண்டு மற்றவங்களோட எப்படி நம்ம தொடர்பு கொள்வது அப்படின்றதையும் தான் குறிக்குது. ஒரு சில மனிதர்களை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி இல்லை பர்சனல் லைஃப்லையும் சரி ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுவாங்க. அதே ஒரு சில மனிதர்கள் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்கக்கிட்ட இருக்கிற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான். சரி, நீங்கள் எமோஷனலி இன்டெலிஜென்ட் பர்சனாக இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு சில அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் உண்மையிலே எமோஷனலி இன்டெலிஜென்ட்டான பர்சன் தான். ஃபஸ்ட், ரொம்ப கடினமான சூழ்நிலைகள்லையும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய எமோஷன்ஸை ரொம்ப சரியாக மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய தவறுகளுக்கு நீங்கள் மற்றவங்க மேலே பழி போடாமல் உங்களுடைய தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கொள்ள நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அடுத்தவங்க உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுட்டு அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசக்கூடிய மனிதர்களாக தான் இருப்பீங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் அடடா என்னடா நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டான பர்சன் தான். ஐயோ, இதில் ஒன்று கூட எங்கிட்ட இல்லையே. சரி, நம்ம எப்படி எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டான பர்சனாக மாறுறது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், செல்ஃப் அவேர்னஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட மிக முக்கியமான பகுதியே நம்மளுடைய உணர்வுகளை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதும் அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதும் தான். ரொம்ப ஹை இஐயுடைய ஒரு மனிதரை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உணர்ச்சிகளை பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி உணர்றாங்க அப்படின்றத வார்த்தைகளால் விவரிக்கிறதுக்கும் அவங்களால முடியும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, எப்போ நீங்கள் கோபமாக இருக்கீங்க, எப்போ நீங்கள் வருத்தம் அடைகிறீங்க, எந்த சூழ்நிலையில் நீங்கள் பயமாக ஃபீல் பண்ணுறீங்க, எந்த சூழ்நிலையில் நீங்கள் பதட்டம் அடைகிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய உணர்ச்சிகளை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய உணர்வுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டான பர்சனாக நீங்கள் மாறுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது, செல்ஃப் ரெகுலேஷன். இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் உணர்றீங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்னால என்னென்ன விளைவுகளெல்லாம் ஏற்படும், அதை யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கணும். இதுக்கு முன்னாடி எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்திருக்கீங்க, அந்த முடிவுகள் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுடைய முடிவுகள் எல்லாம் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தியே ஆகணும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் அடிக்கடி கோவப்படக்கூடிய மனிதராக இருக்கார். அவர் கோவத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறாரு, இல்லை கோவத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுத்துடுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவர் பேசின விஷயமும் அவர் எடுத்த முடிவும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த முடிவுகளை அவர் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, ஆனால் அந்த தருணத்தை அவர் கடந்துட்டார். ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு பதிலாக நமக்கு கோவம் வரும்போது அந்த எமோஷனை உடனே வெளிக்காட்டாமல் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது அதை ஹோல்ட் பண்ண நம்ம முயற்சி செய்யணும். அப்போ தான் நம்மளுடைய மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது கோவத்து மட்டும் இல்லைங்க, இது எல்லா உணர்ச்சிகளுக்குமே பொருந்தும். மூணாவது, சோஷியல் ஸ்கில்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்கிற மனிதர்களை விட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கிற மனிதர்கள் சமூகத்தில் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய சோஷியல் ஸ்கில்ஸை அவங்க டெவலப் பண்ணுறாங்க. உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணும்போது மற்றவங்கள விட நீங்கள் ரொம்ப தெளிவான பர்சனாக தெரிவிங்க. இது அடுத்தவங்களுக்கு உங்ககிட்ட பழகணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். இதனால் உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகும், உங்களுடைய சோஷியல் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புதிய உறவுகளை உருவாக்குறதுக்கும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம பாதுகாக்கிறதுக்கும், மற்றவங்க கிட்ட தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாலாவது, எம்பத்தி. எம்பத்தி அப்படின்றது மற்றவங்களோட உணர்ச்சிகளை நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத குறிக்குது. உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மற்றவங்களுடைய உணர்ச்சியை ரொம்ப துல்லியமாக அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க உண்மையான உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்களா இல்லை பொய்யான உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தவங்களுடைய முக பாவனை, அவங்களுடைய குரல், அவங்களுடைய உடல் மொழி மூலியமாக இந்த விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில நேரங்களில் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுடைய முடிவுகளை சொல்லிடுறோம். அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தி கொஞ்சம் யோசித்து தெளிவான முடிவை நம்ம சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைய இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. இந்த 4 விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா ஒரு எமோஷனலி இன்டெலிஜென்ட்டான பர்சனாக உங்களால் மாற முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.